Hi friends, welcome to KKK family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுமாரோ ஃப்ரைடே லாங் வீக்கெண்ட் வரப்போகுது. ஏன்னா இந்தியாவுக்கு நாளைக்கு 75th ரிப்பப்ளிக் டே நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவுட் தேர். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. லாங் வீக்கெண்ட் எல்லோரும் எங்கேயா ட்ரிப் போகணும், வெக்கே போகணும் அப்படின்னா ஜாலியாக போயிட்டு வாங்க. வீட்டில் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்கள் கூட ஒரு புலாவ் ரெசிபி ஷேர் பண்ணணும் நான் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் நிறைய நான் ஆரஞ்சு, க்ரீன் இதெல்லாம் இந்த கலர்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு புலாவ் செய்ய போகிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஹாப்பியாக ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே எங்கள் சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். வீட்டில் நிறைய பேர் இருந்தால் ஒன் பாட் ரைஸ் தாங்க ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு ஐட்டம். அப்படி ஒன் பாட் ரைஸில் புலாவ் இன்னும் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி என்னோடய ஸ்டைலில் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் பண்ணுற புலாவை தான் இப்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது பாஸ்மதி ரைஸ். இது புரோக்கன் பாஸ்மதி ரைஸ். கடையில் புரோக்கன் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னே கிடைக்கும். ஏன்னா குட்டாக்காக சேர்த்து செய்கிறதுனால நான் புரோக்கன் பாஸ்மதி ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வாட்டி இது ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறதுனால நான் ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன் இந்த கலர்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், பீஸ், அப்புறம் பன்னீர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னோடய சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி ஒரு ஹையஸ்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்கோலி உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு நல்ல ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கும் ப்ரோக்கோலியில். ஸோ ப்ரோக்கோலி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மற்ற வெஜிடபிள்ஸ் உங்கள் சாய்ஸ், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் டொமேட்டோ பியூரியாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஏன்னா குட்டாவும் புலாவ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு டொமேட்டோவோட அந்த மேலே ஸ்கின்னு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நான் எப்போவுமே பியூரி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸ் நான் எப்போவுமே லாங் டைஸாக கட் பண்ணிப்பேன் புலாவுக்கு. அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா ரிச் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் ஆனியன் டைஸ் பண்ணணுன்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் டைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் சாஃப்டாக இருக்க ஒரு டிப் என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜிலேருந்து பன்னீரை எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் அதை டிப் பண்ணி வச்சுருங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பன்னீர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு சில்லிஸ், அப்புறம் பே லீவ்ஸ், அப்புறம் ஜீரா. நான் ஏலக்காய் அப்புறம் லவங்கம் எப்போவுமே அவாய்ட் பண்ணிடுவேன். வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரியாண்டரை நான் எப்போவுமே ஃபைன் சாப்பாக பண்ணுவேன். ஏன்னா குட்டா சாப்பிட்றதுனால அவனுக்கு ஃபைன் சாப்பாக இருந்தால் அவனுக்கு இன்டேக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டட் மில்க். ஸோ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் வாட்டர். ஸோ அந்த வாட்டரில் அந்த 1/2 டம்ளர் நான் மில்க் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் வாட்டர் அண்ட் 1/2 டம்ளர் மில்க். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா உங்கள் ப்ரிஃபரன்ஸ், அது எந்த பிராண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் நான் ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே ஆயில் கண்டென்ட் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலோட கொஞ்சம் கீ ஆட் பண்ணுங்கள். அப்போ அந்த அரோமா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆயில் கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, டெம்பர் பண்ணுறதுக்கு தேவையான ஜீரா, பே லீவ்ஸ் அண்ட் சில்லிஸை டெம்பர் பண்ணிக்கோங்க. டெம்பர் பண்ணிவிட்டு நல்லா அது அந்த ஒரு சொடன்னு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு வர வரைக்கும் நல்லா டெம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன்ஸ், டொமேட்டோ பியூரி இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதாங்க
ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒன் பாட் ரைஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக வந்து டிஷ் பண்ணி முடிச்சிடலாம். குக்கரில் எல்லாத்தையும் போட்டோமா, ஆன் பண்ணோமா, சட அப்படின்னு டக்குன்னு வந்து ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், டொமேட்டோ பியூரி விட்டுட்டேன். ஸோ டொமேட்டோ பியூரி நல்லா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ டொமேட்டோ பியூரி நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த டொமேட்டோவோட அந்த ரா ஃப்ளேவர் வந்து போகும். நல்ல ஒரு அரோமா வரும். அந்த டொமேட்டோ வந்து அந்த ரா ஃப்ளேவர் போச்சு அப்படின்னாலே நல்ல ஒரு அரோமா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா புலாவ் வந்து ரொம்ப ஒரு ஜிஞ்சர் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட கலர்ஸ் சாய்ஸ்டு ஆரஞ்ச், ரிப்பப்ளிக் தீமுக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன். ஸோ வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, பீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே நான் பன்னீர் யூஸ் பண்ணி எந்த டிஷ் பண்ணாலும் ராகவ் தான் வந்து பன்னீர் எனக்கு டைஸ் பண்ணி தருவார். ஏன்னா எப்போவுமே அவர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பன்னீர் டைஸ் பண்ணுவார். பட் இன்றைக்கி ராகவ் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நானே வந்து பன்னீரை டைஸ் பண்ண வேண்டியா போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் ஷேப்பில் வந்து நான் டைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டைஸ் பண்ணோன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணி போடுங்க. மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது எப்போவுமே வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் சின்ன வேலை நம்ம எப்போவுமே பண்ணுவோம். ஸோ ஹையில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஃபுட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா வந்து குவான்டிட்டி வந்து நாங்கள் 7 பேருக்கு நான் சமைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் கரம் மசாலா உங்களுக்கு ஃப்ளேவர், அந்த கரம் மசாலாவோட டேஸ்ட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ, ஃப்ளேவர் எந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் அவ்வளோ அளவு போட்டுக்கலாம். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் நான் வந்து 7 பேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ நீங்கள் ஃபேமிலியில் எப்போவுமே நீங்கள் ரைஸ் எவ்வளோ வந்து குவான்டிட்டி மெஷர் பண்ணி போடுவீங்களோ பாஸ்மதி ரைஸ் எல்லாம், ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குவான்டிட்டி மெஷர் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே வந்து டெய்லி நம்ம குக் பண்ணுற ரைஸுக்கும் பாஸ்மதி ரைஸுக்கும் குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 3 பேர் சாப்பிட்லாம். நான் வந்து கொஞ்சம் கொரியாண்டர், அந்த ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொரியாண்டரும் பன்னீரும் மேலே ஆட் பண்ணிட்டேன். என்னோடய இது வந்து எப்போவுமே பன்னீரை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வந்து வாட்டரில் வந்து பன்னீர் டிப்பாக இருந்தது அப்படின்னா சில நேரத்தில் வந்து உதிரியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் பன்னீர் எப்போவுமே லாஸ்ட்டாக போடுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறமா வந்து உங்கள் டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே என்னோடய குக்கிங்கில் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து கிறிஸ்டல் சால்ட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். ஃபைன் சால்ட் வந்து நான் எப்போவுமே அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா கல்லுப்பில் இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் வந்து ஃபைன் சால்ட்டில் இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. ஸோ புலாவுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிட்ட பிறகு உங்கள் கேஸோட ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் உங்கள் புலாவ் ரெடி ஆகிடும். கேஸை வந்து ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு குக்கரோட மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. மேலே வந்து விசில் போட வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் விசில் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் பாஸ்மதி ரைஸ். ஸோ உள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாம் வெளியில் வரட்டும். ஸோ நல்லா இப்போ வந்து குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸில் உங்கள் புலாவ் ரெடி ஆகிடும். எங்கள் புலாவும் இன்றைக்கி சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா பொலன்னு வந்திருக்கு. அந்த கலர், அந்த அரோமா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்த எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு புலாவை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி சைட் டிஷ்ஷுக்கு வந்து ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா, இன்னும் நிறைய ரைத்தா வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் குக்கும்பர் ரைத்தா பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைல் புலாவ் வாங்க சாப்பிட்லாம்.